Good morning, students. Today we are going to see about the topic is measurement. Some standard science unit 1 measurement அப்படின்னா அளவீட்டியல் அப்படின்னு அர்த்தம் தமிழில். ஸோ அளவீட்டியல் மெஷர்மெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம டெய்லி லைஃப்பில் பார்த்தீங்க அப்படின்னா we measure many things such as the weight of fruits, vegetables, food grains and volume of liquid and temperature of the body, speed of the vehicle. நம்ம வந்து டெய்லியுமே நிறைய திங்ஸை நம்ம மெஷர் பண்ணிட்டு தான் நம்ம செய்கிறோம் இருக்கும். ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிட்டிங்க, ஒரு கடையில் போய் ஃப்ரூட்ஸ் வாங்குறீங்க, ஸோ அதையும் நம்ம மெஷர் பண்ணி தான் வாங்குகிறோம். வெஜிடபிள்ஸ் வாங்குறீங்க, மெஷர் பண்ணி தான் வாங்குகிறோம். அப்புறம் பார்த்திங்கன்னா ஃபுட் கிரெயின்ஸு, தானியங்கள் எல்லாமே நம்ம மெஷர் பண்ணி தான் வாங்குகிறோம். வால்யூம் ஆஃப் லிக்யூடு வாங்குகிறோம் அப்படின்னா, ஒரு மில்க் வாங்குறோம்னால அதுலேயும் நம்ம ஒரு மெஷர் பண்ணி தான் ஒரு அளவு, இத்தனை லிட்ரு அத்தனை லிட்ரு லிக்யூட்ஸ், நம்ம இத்தனை லிட்ரு ½ லிட்ரு மில்க் தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்கிறோம், கேட்குறோம் இல்லையா? ஸோ அதே மாதிரி தான் லிட்ரு. அது மாதிரி டெம்பரேச்சர் அப்படின்னா நம்ம என்ன செய்கிறோம், நம்ம டெய்லியும் நியூஸ் வருது, இத்தனை டெம்பரேச்சர் டிகிரி செல்சியஸில் ஹீட்டு என்ன செய்யுது பதிவாயிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லையா? டெம்பரேச்சர் பாடி அண்டு டெம்பரேச்சர் ஆஃப் த பாடி அண்டு இந்த மாதிரிலாம் பார்த்திங்க அப்படின்னா ஸ்பீட் ஆஃப் த வெஹிக்கல், எவ்வளோ கிலோமீட்டர் ஸ்பீடில் வாகனங்கள் செல்லுது அப்படிங்கிறது முதற்கொண்டு எல்லாமே வந்து ஒரு மெஷர்மெண்ட்டோடு தான் லிங்காக என்ன செய்யும் இருக்கும். இந்த குவான்டிட்டிஸ் சச் அஸ் மாஸ், வெயிட், டிஸ்டன்ஸ், டெம்பரேச்சர், வால்யூம் ஆர் கால்டு ஃபிசிக்கல் குவான்டிட்டி. ஸோ அந்த இதை நம்ம இப்போ ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இதெல்லாம் வந்து குவான்டிட்டி, அது அளவுகள். ஸோ இதெல்லாம் வந்து அந்த அளவு வந்து எதை வச்சு சொல்கிறாங்க அப்படின்னா மாஸு, வெயிட்டு, டிஸ்டன்ஸ், டெம்பரேச்சர், வால்யூம். ஸோ இதெல்லாம் வச்சு தான் அந்த மெஷர்மெண்ட் பண்ணுறோம். நம்ம அந்த பொருட்களை திங்ஸை மெஷர்மெண்ட் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் மாஸ் எடுத்துக்கிட்டிங்க. இப்போ மாஸ்னால் என்னது, ஒரு நம்ம வந்து ஒரு கடைக்கு போகிறோம். கடையில் போயிட்டு என்ன செய்கிறோம், ½ kg சுகர் தாங்கன்னு கேட்குறோம் இல்லையா? நம்ம ஏன் ½ kgன்னு சொல்கிறோம்? நம்ம வந்து ஸ்மால் சுகர் தாங்கன்னு கேட்கலாம். கடையில் போய் சுகர் தாங்கன்னா நமக்கு எவ்வளோ வேணுங்கிறது என்ன செய்யணும், ஒரு இருக்குல்லையா, எவ்வளவு சுகர், அதாவது ஹவு மச் எவ்வளவு அப்படிங்கிறது நமக்கு ஒரு கேள்விக்குறியாக இருக்கும். அதுக்கு தான் நம்ம வந்து ½ kg, 5 kg, அதில் 12 kg அந்த மாதிரி நம்ம என்ன செய்கிறோம், 10 kg அப்படிங்கிறது நமக்கு எவ்வளோ பயன்பாட்டுக்கு தேவையோ அதை நம்ம மென்ஷன் பண்ணுறதுக்கு தான் நம்ம வந்து அங்கே வந்து நம்ம வந்து என்ன செய்கிறோம், குவான்டிட்டிஸை பயன்படுத்துகிறோம். மாஸு இவ்வளோ அது இப்போ மாஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ இவ்வளோ கிலோகிராம் எத்தனை கிலோகிராம், 5 கிலோகிராம், 5 kg சுகர் தாங்க. அப்புறம் மாஸுடைய யூனிட் வந்து கிலோகிராம், சரியாம்மா? ஸோ இப்படி கிலோகிராமில் என்ன செய்கிறோம் கேட்குறோம், அப்படி தானம்மா? ஸோ அப்படி தான் நம்ம என்ன செய்கிறோம், ஒவ்வொரு பொருள் வாங்கும்போதும் ஒரு மெஷர்மெண்ட்டோடு நம்ம வாங்குகிறோம். ஒரு டிஸ்டன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா இவ்வளோ கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் நம்ம ட்ராவல் ஆகிருக்கோம் அப்படின்னு, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம போகிறோம் அப்படின்னா எவ்வளோ போயிருக்கோம், எவ்வளவு கேல்குலேட் பண்ணும்போது எவ்வளோ டிஸ்டன்ஸு, கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் வந்து என்னது, கிலோமீட்டர் அப்படிங்கிற ஒரு மீட்டர் லென்த்து, எவ்வளோ லென்த்து போயிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறத. இப்போ கொஞ்சம் ஷார்ட்னா மீட்டர், கொஞ்சம் தூரம் போனால் மீட்டர், அதுவே அதிக தூரம் பயணித்தா கிலோமீட்டர் கணக்கில் போகுது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டெம்பரேச்சர், எவ்வளோ டெம்பரேச்சர் பதிவாயிருக்கு அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணுவாங்க இல்லையா? எத்தனை டிகிரி செல்சியஸ், 50 டிகிரி செல்சியஸ், 25 டிகிரி செல்சியஸ், 100 டிகிரி செல்சியஸ் அப்படி நம்ம சொல்கிறோம்ல. ஸோ அதுதான் வந்து டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சருக்கு குவான்டிட்டிஸ். அப்புறம் வால்யூம், எவ்வளோ வால்யூம் இருக்குது, அதாவது ஒரு கண்டெய்னரில் மில்க் இருக்குன்னா அது எவ்வளோ வால்யூம் மில்க்கு, அதில் அந்த பரப்பில் எவ்வளோ அந்த மில்க் வந்து அடைச்சிருக்கு, கவர் ஆகிருக்கு அப்படிங்கிறது தான் வால்யூம். ஸோ இந்த வால்யூம் என்ன செய்கிறோம், பயன்படுத்துகிறோம். கன அளவுன்னு சொல்லுவோம். வால்யூம்னா அது பரப்பு, அந்த பரப்பு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நம்ம மெஷர் பண்ணுறது என்னது, ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாம் வந்து ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ். மாஸ், வெயிட், டிஸ்டன்ஸ், டெம்பரேச்சர், வால்யூம்லாம் வந்து என்னது, ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸில் என்ன செய்யுது வருது, சரியாம்மா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், volume, the value and unit are used to express the magnitude of the physical quantities. இதெல்லாம் வந்து நம்ம வந்து யூனிட் வந்து ஃபிசிக்கல் குவான்டிட்டியில் பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் சுரேஷ் வால்ஸ் 2 kilometers. சுரேஷ் வந்து டெய்லி 2 கிலோமீட்டர் என்ன செய்கிறாங்க, இப்போ நடைப்பயிற்சி மேற்கொள்கிறாங்க அப்படின்னு போட்டிருக்கு. அப்போ வந்து என்ன செய்கிறாங்க, அதில் ஏன் 2 kilometers போட்டிருக்காங்க? 2 என்பது நம்பர் ஆஃப்
நம்பர், அவன் வந்து எத்தனை நம்பர், அதனுடைய நம்பர். கிலோமீட்டர்ஸுங்கிறது வந்து யூனிட்டு. கிலோமீட்டர் வந்து என்னது யூனிட்டு. அப்போ கிலோமீட்டர் அப்போ வந்து அவன் நடக்கிறான் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடம், ஒரு 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 இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நடந்து போகுது. டிஸ்டன்ஸ் அப்போ டிஸ்டன்ஸ்னால் என்னது அங்கே மீட்டர் யூனிட். அதோடைய டிஸ்டன்ஸ்னால் என்னது மீட்டர். அது வந்து ஒரு இடத்துல ஒரு நீளம் கடந்து போயிருக்கான் இல்லையா, அப்போ மீட்டர். ஸோ அப்புறம் 2ங்கிறது அங்கே வந்து நம்பர் ஆஃப் டிவிஷன். அது வந்து எவ்வளோ 2 இஸ் த அது வேல்யூ, அது அளவு. அப்போ கிலோமீட்டர் இஸ் த யூனிட், 2 இஸ் த வேல்யூ, கிலோமீட்டர் இஸ் என்னது யூனிட். கிலோமீட்டர் யூனிட்டாக சொல்கிறோம், 2ங்கிறது வேல்யூவாக சொல்கிறோம். அப்போ யூஸ்டு டு எக்ஸ்பிரஸ் த மேக்னிடியூட் ஆஃப் டிஸ்டன்ஸ் விச் ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ். சரியாமா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். There are 7 fundamental physical quantities in the SI unit. SI means System of International Unit. இப்போ SI யூனிட் அப்படின்னா ஒரு பொதுவாக, அதாவது வேர்ல்டு ஃபுல்லாகவுமே வந்து இதே யூனிட்டை தான் பின்பற்றுறாங்க, இதே யூனிட்டை தான் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு ஸ்டேட்லேருந்து அனதர் ஸ்டேட் போனாலும் அதே தான். இப்போ லென்த் அப்படின்னா மீட்டர் தான், எங்கே போனாலும் லென்த்தோடைய ஃபண்டமெண்டல் யூனிட் வந்து மீட்டர். இப்போ ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி வந்து குவான்டிட்டி அளவு, லென்த் அதோடைய யூனிட் வந்து அது அழகு வந்து பார்த்திங்கன்னா மீட்டர், எம். அது மாதிரி மாஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மாஸ், அது வந்து நிறை தமிழில். அப்போது அதனுடைய ஃபண்டமெண்டல் யூனிட் வந்து கிலோகிராம். டைம், அப்போ எவ்வளோ டைம், இப்போ வந்து யாராவது போயிட்டுருக்காங்க மணி கேட்குறாங்க, வருஷ டைமுங்கும்போது அதனுடைய ஃபண்டமெண்டல் யூனிட் செகண்ட். அது நொடியில் இருந்தால் நம்ம நினச்சிரோம் இவ்வளோ மணி கேட்கும்போது நீங்கள் என்ன சொன்னீங்க, டைம் இஸ் 5 o'clock அப்படின்னீங்க. 5 o'clockனா அதில் உள்ள எதுலேருந்து ஆரம்பிக்குது ஃபண்டமெண்டல் யூனிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்ட்ஸில் இருந்தால் நமக்கு இந்த டைமு கிடைக்குது. அப்புறம் பாருங்கள், டெம்பரேச்சர் அப்படின்னா கெல்வின், ஃபண்டமெண்டல் யூனிட்டு கெல்வின் வந்து நம்ம பயன்படுத்த நம்ம என்ன செய்கிறோம், டெம்பரேச்சரை மெஷர் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு எலக்ட்ரிக் கரண்ட்டை நம்ம வந்து ஃபண்டமெண்டல் யூனிட் பார்த்திங்கன்னா ஆம்பியருங்கிற ஒரு அழகால் தான் நம்ம வந்து மெஷர் பண்ணுறோம். அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, பொருட்கள், அந்த பொருட்கள் வந்து மோல் அப்படிங்கிற ஃபண்டமெண்டல் யூனிட்டை வச்சு தான் மெஷர் பண்ணுறோம். அப்புறம் லூமினஸ் லைட் இன்டென்சிட்டி, அது வந்து கேண்டிலா, ஒளி அலகுகள் வந்து என்னது லைட், அதெல்லாம் வந்து அளக்கிறதுக்கு கேண்டிலா அப்படிங்கிற இந்த மெஷர்மெண்ட்டை தான் பயன்படுத்துகிறோம். சரியாம்மா? நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபண்டமெண்டல் அண்ட் டெரிவேட் குவான்டிட்டிஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் அண்ட் டெரிவேட் குவான்டிட்டி. ஃபண்டமெண்டல்னால் அடிப்படை அளவுகள், அண்ட் டெரிவேட் குவான்டிட்டிஸ் அப்படின்னா வழி அலகுகள்னு சொல்கிறாங்க. ஒரு அடிப்படை பேசிக் குவான்டிட்டி ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ். அது வந்து 2 types. Physical quantities are classified into 2 types, namely fundamental quantities and derived quantities. Fundamental quantities are derived quantities. Fundamental quantities na physical quantities which cannot be expressed term of any other quantities are fundamental quantities. Any other quantities பாருங்க, எந்த the set of physical quantities which cannot be expressed in term of any other quantities. எந்த ஒரு அளவுகளாலும் வேறு எந்த ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸாலும் நம்ம வந்து குறிப்பிட இயலாத ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் தான் வந்து ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா, லென்த்து, மாஸு, டைமு, ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸை மெஷர் பண்ணக்கூடிய குவான்டிட்டி யூனிட்ஸ். சரிங்களா? குவான்டிட்டி. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி வந்து என்னது, லென்த்து, மாஸு, டைமு, டெம்பரேச்சர், எலக்ட்ரிக் கரண்ட்டு, அமௌண்ட் ஆஃப் சப்ஸ்டன்ஸ், லூமினஸ்லாம் பார்த்தோம் இல்லையா? ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், டெரிவேட் குவான்டிட்டிஸ். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா டெரிவேட் குவான்டிட்டிஸ். All other physical quantities which can be obtained by multiplying or dividing or by the mathematically combining the fundamental quantities are known as derived quantities.
ஸோ அடிப்படை அளவுகளை பெருக்கியோ வகுத்தோ அல்லது கணித முறைப்படி இணைத்தோ பெறப்படும் பிற இயற்பியல் அளவுகள் வழி அளவுகள் எனப்படும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து என்னது ஆல் த ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் விச் கேன் பி அப்டைன் மல்டிஃபைங் டிவைடிங், அதாவது பேசிக்ஸ் ஃபண்டமெண்டல் குவான்டிட்டியை வந்து என்ன செய்யணும், நம்ம வந்து மல்டிஃபை பண்ணியோ அல்லது டிவைட் பண்ணியோ அல்லது மேத்தமெட்டிக்கலி கம்மிங், அதாவது கணித முறைப்படி இணைத்தோ கிடைக்கக்கூடிய பிற ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் தான் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபண்டமெண்டல் டெரிவேட் குவான்டிட்டிஸ் அப்படின்னு சொல்கிறோம். டெரிவேட் குவான்டிட்டிஸ் அதனுடைய யூனிட் பார்த்தீங்க அப்படின்னா டெரிவேட் யூனிட்ஸ்னு சொல்கிறோம். அதோடைய யூனிட் பார்த்தீங்கன்னா டெரிவேட் யூனிட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏரியா. த ஏரியா இஸ் எ மெஷர் ஆஃப் ஹவு மச் ஸ்பேஸ் தேர் இன் ஆன் எ ஃப்ளாட் சர்ஃபேஸ். ஒரு பொருளின் மேலே இருக்கக்கூடிய அந்த பகுதியினுடைய அளவு தான் பார்த்திங்க அப்படின்னா அதன் அந்த ஏரியா அப்படின்னு நம்ம என்ன செய்கிறோம் சொல்கிறோம். ஒரு பொருளின் மேலே இருக்கக்கூடிய அந்த பகுதியினுடைய அந்த அளவு தான் பார்த்திங்க அப்படின்னா ஏரியா அப்படின்னு என்ன செய்கிறோம் சொல்கிறோம். த ஏரியா ஆஃப் த ஃப்ளாட் ஆஃப் லேண்ட் இஸ் டெரிவேட் பை மல்டிபிள் த லென்த் அண்ட் பிரெத். பக்கத்தில் வீட்டு மனைகள் இருக்குது அப்படின்னா அந்த வீட்டு மனைகளை வந்து நம்ம அளப்பதற்கு பயன்படுத்த அந்த ஏரியாவை வந்து அளப்பதற்கு வந்து பார்த்திங்கன்னா லென்த்து இன்ட்ரு பிரெத் ஏரியா ஈக்குவல் டு லென்த்து இன்ட்ரு பிரெத்து தான் நம்ம என்ன செய்கிறோம் ஏரியான்னு சொல்கிறோம், பரப்பளவுன்னு என்ன செய்கிறோம் சொல்கிறோம். த யூனிட் ஆஃப் த ஏரியா இஸ் மீட்டர் இன்ட்ரு மீட்டர். ஏன்னா லென்த்து அப்படின்னா அதனுடைய யூனிட் வந்து மீட்டர் அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருக்கோம். லென்த் வந்து அதனுடைய யூனிட் வந்து மீட்டர். ஸோ லென்த் யூனிட் ஆஃப் ஏரியா இஸ் மீட்டர் இன்ட்ரு மீட்டர், அதாவது மீட்டர் ஸ்கொயர் அல்லது எம் ஸ்கொயர் அப்படின்னு நினச்சிக்கிறோம் சொல்கிறோம். மீட்டர் ஸ்கொயர் ஆர் எம் ஸ்கொயர். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா சம் ஆஃப் த டெரிவேட் குவான்டிட்டிஸ் அண்ட் தர் யூனிட் இன் எஸ்ஐ சிஸ்டம் ஆஃப் யூனிட். டெரிவேட் குவான்டிட்டிஸ் என்னென்ன இருக்குன்னா ஏரியா, வால்யூம், ஸ்பீட், எலக்ட்ரிக் சார்ஜ், டென்சிட்டிஸ், இதெல்லாம் வந்து த சம் ஆஃப் த டெரிவேட் குவான்டிட்டி. ஏரியா லென்த் இன்ட்ரு பிரெத், அதனுடைய யூனிட் பார்த்திங்க அப்படின்னா மீட்டர் இன்ட்ரு மீட்டர், அது ஸ்கொயர் மீட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க, மீட்டர் ஆஃப் ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு வால்யூம் லென்த்து இன்ட்ரு பிரெத்து இன்ட்ரு ஹைட். ஒரு வால்யூம் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு லென்த்து இன்ட்ரு பிரெத்து இன்ட்ரு ஹைட்டு, இது டெரிவேட் குவான்டிட்டி. ஸோ அதனுடைய மீட்டர் இன்ட்ரு மீட்டர் கியூபிக் மீட்டர் M3 கியூப், சரியாம்மா M கியூப். அப்புறம் ஸ்பீடு டிஸ்டன்ஸ் டிவைட் பை டைம், ஸ்பீடு எவ்வளோ டிஸ்டன்ஸு எவ்வளோ நேரத்தில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் போகிறது தான் ஸ்பீடை நம்ம என்ன செய்கிறோம் கால்குலேட் பண்ணுறோம். M டிவைட் பை எஸ்ன்னு சொல்லலாம், இல்லாட்டி MS -1 பவர் ஆஃப் -1 MS பவர் ஆஃப் -1 சொல்லலாம். M டிவைட் பைனா எஸ்ன்னு போட்டுக்கலாம், டிவைட் பை இல்லாமல் மல்டிப்ளை பண்ணால் பவர் ஆஃப் -1 போடணும். எலக்ட்ரிக் சார்ஜ் ஈக்குவல் டு எலக்ட்ரிக் கரண்ட் இன்ட்ரு டைம், எவ்வளோ நேரத்தில் எவ்வளோ கரண்ட் வருது. அப்போ AS ஆம்பியர் இன்ட்ரு செகண்ட்ஸு, A இன்ட்ரு S ஈக்குவல் டு கூலும் அப்படின்னு சொல்லி AS அப்படின்னு சொல்லி நினச்சிறாங்க சொல்கிறாங்க. டென்சிட்டி ஈக்குவல் டு மாஸ் டிவைடட் பை வால்யூம், எவ்வளவு மாஸ் டிவைடட் பை அதனுடைய வால்யூமை தான் வந்து என்னது டென்சிட்டி. அப்போ கிலோகிராம் டிவைட் பை மீட்டர் கியூப், அப்போ இல்லை ஆர் கிலோகிராம் மீட்டர் பவர் ஆஃப் -3, சரியாம்மா. ஸோ நெக்ஸ்ட் பாரு, இப்போ இதில் வந்து கொடுத்துருக்காங்க ஒரு மைண்ட் மேப் மாதிரி கொடுத்துருக்காங்க. மெஷர்மெண்ட்டுங்கிற டாபிக் யூனிட்டில் பார்த்துட்ருக்கோம் இல்லையா, அதில் ஃபண்டமெண்டல் மெஷர் குவான்டிட்டிஸில் ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ் என்ன செய்யுது இருக்குது பார்த்தோம்னா, ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ் ஒவ்வொன்றுக்கும் ஒரு இந்த மெஷர்மெண்ட்டில் ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ், டெரிவேட் குவான்டிட்டிஸ் 3 டைப்ஸ் என்ன செய்யுது இருக்குது. அந்த ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸில் பார்த்தீங்க அப்படின்னா அதில் டெரிவேட் குவான்டிட்டிஸ்னு பார்த்துட்டு, ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸுங்கிறது வந்து ஒரு நம்ம சொன்னோம் அடிப்படை இயற்பியல் அளவுகள்னு படித்தோம் இல்லையா, அதில் டெரிவேட் குவான்டிட்டிஸில் என்னது ஏரியா, வால்யூம், டென்சிட்டி என்ன செய்யுது இருக்குது. ஏரியா, வால்யூம், டென்சிட்டி அண்ட் ஃபிசிக்கல் டெரிவேட் குவான்டிட்டி யூனிட்ஸு இருக்குது. ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் வந்து எதுக்கு பயன்படுத்துகிறாங்கன்னா மெஷர்மெண்ட் வெரி லாங் டிஸ்டன்ஸு, ரொம்ப அதிக இடைவெளி உள்ள நீளம் உள்ள
ஒரு பொருளில் வந்து நம்ம இந்த மெஷர்மெண்ட் பண்ணுறதுக்கு நம்ம இந்த ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் நம்ம என்ன செய்கிறோம் பயன்படுத்துகிறோம். மெஷர்மெண்ட் வெரி லாங் டிஸ்டன்ஸ், அதிக இடைவெளி கொண்ட ஒரு நீளத்தை அளப்பதற்கு தான் நம்ம என்ன செய்கிறோம், இந்த மெஷர்மெண்ட் வெரி லாங் டிஸ்டன்ஸு வந்து ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ் வந்து என்ன செய்யுது பயன்படுத்துகிறோம். சரியாம்மா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏரியா ஆஃப் ரெகுலரி ஷேப்டு ஃபிகர். அதாவது ஒரு ஒழுங்கான வடிவமுள்ள பொருளின் பரப்பளவை நம்ம பற்றி என்ன செய்யலாம் பார்க்கலாம். சரியாம்மா? ஏரியா ஆஃப் ரெகுலரி ஷேப்டு ஃபிகர் கேன் பி கால்குலேட்டட் யூஸிங் த ரீவேலண்ட் ஃபார்முலா இன் த டேபிள் 1.2. The formula is used to calculate the area of certain regularly shaped figure. ஒரு கீழே ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க. அந்த ப்ராப்ளம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபைண்ட் த ஏரியா கீழே கொடுத்துருக்காங்க. ரெக்டாங்குலர், சர்க்கிள் அண்ட் ட்ரையாங்கிளோட ஏரியாவை என்னது ஒரு ஒழுங்கான வடிவமுள்ள ஏரியாவை நம்ம என்ன செய்கிறோம் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்காக கீழே வந்து என்ன செய்யணும் வேல்யூ கொடுத்துருக்காங்க. என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்காங்க பாரு, இங்கே பாரு, rectangular whose length is 12 meter and breadth is 4 meter and circle whose radius is 7 meter and triangular whose base is 6 meter and height is 8 meter. இப்போ சொல்யூஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஏரியா ஆஃப் ரெக்டாங்குலர் வந்து என்னது, ரெக்டாங்குலர்னது செவ்வகம். ஸோ அதனுடைய லென்த்து இன்ட்டு பிரெத் வச்சு தான் நம்ம என்ன செய்கிறோம் கால்குலேட் பண்ணுவோம். லென்த்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க 12 meters and breadth எவ்வளோ கொடுத்துருக்காங்க 4 meters. ஸோ டோட்டலி த 48 meter cube, 48 meter square and மீட்டர் பவர் ஆஃப் ஸ்கொயர் அண்டு ஏரியா ஆஃப் சர்க்கிள் நம்ம வந்து இப்போ வந்து ரெக்டாங்கிள் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து ஏரியா ஆஃப் சர்க்கிள் பார்க்குறோம். சர்க்கிள் பை ஆர் ஸ்கொயர் அதுதான் வந்து என்னது பை இன்ட்ரு ஆர் ஸ்கொயர், பை இன்ட்ரு ஆர் பவர் ஆஃப் ஸ்கொயர். ஸோ இதை வந்து நம்ம வந்து பைக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க வேல்யூ 22/7 கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ அதனால் பைக் வந்து 22/7 நம்ம இன்சர்ட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், அதில் அப்ளை பண்ணிக்கிறோம். தென் நெக்ஸ்ட்டு இன்ட்ரு ஆர் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க 7 கொடுத்துருக்காங்களா. எத்தனை ஆறு 2 ஆறு இப்போ ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. அப்போ 7 × 7 அப்போ 154 மீட்டர் ஸ்கொயர். ஓகே, அப்புறம் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இங்கே ஒரு ப்ராப்ளம் 1.1 வாட் இஸ் த ஏரியா ஆஃப் 10 ஸ்கொயர் ஈச் ஆஃப் த சைட் ஆஃப் 1 meters. ஏரியா ஆஃப் ஸ்கொயர் சைடு இன்ட்டு சைடு, அப்போ 1 meter × 1 அப்போ 1 meter ஸ்கொயர்னு சொல்லலாம். ஸ்கொயர் மீட்டர் அப்படின்னு நினச்சிடலாம், 1 square meterன்னு நினச்சிடலாம் சொல்லலாம். அப்போ ஏரியா ஆஃப் 10 ஸ்கொயர்னால் என்னது 1 square meter × 1 × 10 square meters. ஓகே, நெக்ஸ்ட் பாரு, ஏரியா ஆஃப் சம் ரெகுலர்லி ஷேப்டு ஃபிகர். இதில் வந்து ஒரு ஒழுங்கான வடிவமும் இல்லை பரப்பளவு கொண்ட ஏரியா ஷேப்டு ஃபிகர் என்ன செய்யுது இருக்குது பாருங்கள். பிளான் ஃபஸ்ட்டு ஸ்கொயர் சதுரத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா சைடு இன்ட்டு சைடு ஏ இன்ட்டு ஏ ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர். அதனுடைய ஏரியா அது பரப்பளவு பார்த்தீங்கன்னா எப்படி கால்குலேட் பண்ணணும், ஏ இன்ட்டு ஏ ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர். நெக்ஸ்ட்டு ரெக்டாங்குலர் பார்த்தீங்கன்னா லென்த்து இன்ட்டு பிரெத்து தான் நம்ம கால்குலேட் பண்ணுவோம். அப்போ எல் இன்ட்டு பி ஈக்குவல் டு எல்பி. அப்புறம் சர்க்கிள் பார்த்தீங்கன்னா அதனுடைய ரேடியஸ் ஆரம், அதனுடைய ரேடியஸை கால்குலேட் பண்ணுவோம். பை இன்ட்ரு ஆர் ஸ்கொயர், அப்போ பை இன்ட்ரு ஆர் ஸ்கொயர் பை ஆர் ஸ்கொயர். அப்புறம் ஒரு ட்ரையாங்குலர், அதாவது முக்கோணம் பாருங்க, அதனுடைய பேஸ்னு அடிப்பரப்பும் இன்ட்ரு ஹைட்டு, அதனுடைய ஹைட்டையும் நம்ம என்ன செய்வோம் பை ஆர் ஸ்கொயர் சொல்லணும். ஆஃப் இன்ட்ரு பேஸ் இன்ட்ரு ஹைட், ஆஃப் இன்ட்ரு பி இன்ட்ரு ஹைட், பி மீன்ஸ் பேஸ், ஹைச் மீன்ஸ் ஹைட். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள், ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் பார்த்தீங்கன்னா ஆஃப் இன்ட்ரு பேஸ் இன்ட்ரு ஹைட்டு. இதில் ஒரு நம்ம சர்க்கிளுக்கு பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி இதில் வந்து ட்ரையாங்கிளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க. அதுக்கு வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, இதில் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க 6 meter அண்ட் ஹைட் இஸ் 8 meter சொன்னோம் இல்லையா. அப்போ ஆஃப் இன்ட்ரு
6 × 8 24 மீட்டர் ஸ்கொயர். ஓகேவாம்மா? நெக்ஸ்ட்டு இப்போ வந்து ஒழுங்கான வடிவமுள்ள பரப்பளவு பார்த்தோம். நெக்ஸ்ட்டு ஏரியா ஆஃப் இர்ரெகுலர் ஷேப்பு, ஒழுங்கற்ற வடிவமுள்ள பரப்பளவு கொண்ட வடிவங்களை நம்ம எப்படி கால்குலேட் பண்ணலாம்? அதுக்கு வந்து ஃபார்முலா இருந்தது ஒழுங்கானதுக்கு. இதுக்கு ஃபார்முலா என்ன ஃபார்முலா இருக்குதுன்னு, இதுக்கும் ஃபார்முலா இருக்குது. அது என்ன ஃபார்முலா இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். சரியாம்மா? பாருங்கள், இன் அவர் டெய்லி லைஃப் we encounters many irregularly shaped figure like leaves, maps, stickers of star, air, flowers, peacock feathers, etc. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா இர்ரெகுலர் ஷேப்பாக இருக்கும். ஒரு இலை, மயில், இறகுகள் இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு அதுக்குன்னு ஒரு ஷேப் என்ன செய்யாது இருக்காது, இர்ரெகுலராக இருக்கும். அந்த ஷேப்பை நம்ம முக்கோணமாவோ சதுரமாக அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சி வட்டமாகவும் என்ன செய்யாது இருக்காது. அது ஒரு வித்தியாசமான ஷேப்பில் இருக்குது. ஸோ அதை நம்ம எப்படி கால்குலேட் பண்ணலாம்? cannot be calculated using formula. The area such irregularly shaped figure cannot be calculated using formula. ஆனால் how can find the area this? ஆனால் ஓரளவுக்கு நம்ம என்ன செய்யலாம், அதனுடைய ஏரியாவை என்ன செய்யலாம், மெஷர் பண்ணலாம். we can find the area of these figures help graph sheet நம்ம பயன்படுத்தி என்ன செய்யலாம், மெஷர் பண்ணலாம். ஸோ இப்போ பாருங்கள், இது வந்து irregularly shaped figure, அது ஃபார் எக்ஸாம்பிள் லீஃப். ஸோ இது வந்து கிராஃப் ஷீட்டில் என்ன செய்கிறாங்க, பயன்படுத்துகிறாங்க. இப்போ அந்த லீஃபை வச்சு அவுட்டர் லைன் எடுத்துருக்காங்க. அந்த அவுட்டர் லைனில் பார்த்திங்க அப்படின்னா உள்ள ஸ்கொயர், அதாவது சதுர கட்டமாக இருக்கு இல்லையா, அந்த இப்போ ஃபஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த அவுட்டர் லைனுக்குள்ளே எத்தனை ஸ்கொயர் இருக்குது, எத்தனை கட்டங்கள், சதுர கட்டங்கள் இருக்குது அப்படிங்கிறத மெஷர் பண்ணுறோம். அது வந்து எம்முன்னு சொல்கிறாங்க. அதை வந்து என்னது, எம். அப்புறம் வந்து அதே இதை உள்ளே இருக்கக்கூடிய அந்த அவுட்ரு இப்போ ஃபுல்லாக பார்த்தோம் இல்லையா, இனி பாதி அந்த இலைய பகுதியுடைய அந்த அவுட்டர் லைனோட பாதி எடுத்துக்கிட்டு அந்த பாதியில் எவ்வளோ ஸ்கொயர் அந்த சதுரம் இருக்குதுன்னு கவுண்ட் பண்ணி அதை வந்து என்னு நம்ம வச்சுக்கிறோம். நெக்ஸ்ட்டு கவுண்ட் த நம்பர் ஆஃப் ஸ்கொயர் விச் ஆர் ஹால்ஃப் ஆஃப் ஹோல் ஸ்கொயர் நோட் இன் இட் டு பி பி. அது பார்த்திங்கன்னா அதில் வந்து அதுலேயுமே வந்து என்னது பாதி எடுத்து எத்தனை சதுரங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யணும், பார்க்கணும். பார்த்தோம் அப்படின்னா இப்படி ஒரு ஃபார்முலா அப்ராக்சிமேட், இது வந்து அப்ராக்சிமேட்டாக ஒரு ஏரியாவை நம்ம ஒரு லீஃபோட ஏரியாவை கண்டுபிடிக்கிறதுக்கு. அப்போ m+3 / 4 n, ஒரு n+12 p and 1/4 q ஸ்கொயர் சென்டிமீட்டர். ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி ஏரியா ஆஃப் த லீஃப் நம்ம என்ன செய்யலாம், கண்டுபிடிக்கலாம். சரியாம்மா? நெக்ஸ்ட் டாபிக்ஸ் வந்து வால்யூம், அதாவது வால்யூமை பருமன் அல்லது கன அளவுன்னு சொல்லலாம். கன அளவு அல்லது பருமன் என்ன செய்யலாம் சொல்லலாம், வால்யூம். The amount of space occupied by a three-dimensional object is known as its volume. The amount of space occupied by a three-dimensional object is known as its volume. அதாவது ஒரு முப்பரிமாண ஷேப்பில் உள்ள ஒரு பொருள் ஆக்கிரமித்து கொள்ளும் அந்த இடமே வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய பருமன் அல்லது கன அளவுன்னு சொல்கிறாங்க, அதனுடைய வால்யூம்னு சொல்கிறாங்க. ஒரு 3-டைமென்ஷனல் ஆப்ஜெக்ட் வந்து ஒரு ஸ்பேஸை ஆக்குப்பை பண்ணும்போது பார்த்திங்களா, அந்த இடமே தான் என்னது அதனுடைய பருமன் சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கண்டெய்னரில் ஒரு லிட்டர் மில்க்கை நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா அந்த கண்டெய்னரில் அந்த மில்க் எவ்வளவு ஸ்பேஸ் ஆக்குப்பை பண்ணி வச்சுருக்கோ அதுதான் அதனுடைய வால்யூம் நம்ம என்ன செய்கிறோம் சொல்கிறோம். நெக்ஸ்ட் பார்த்திங்க, வால்யூம் ஈக்குவல் டு சர்ஃபேஸ் ஏரியா, அந்த இடத்துடைய அந்த சர்ஃபேஸ் மேற்பரப்பு ஏரியா இன்ட்ரு ஹைட்டு எவ்வளோ ஹைட்டில் இருக்குது, அது எவ்வளோ ஏரியாவை ஆக்குப்பை பண்ணி வச்சுருக்கு அப்படிங்கிறது தான் அதனுடைய வால்யூம். சரியா? த SI யூனிட் ஆஃப் வால்யூம் இஸ் cubic meter or meter cube, power of cube, meter cube. A volume of regularly shaped object, and in case the area volume of the regularly shaped object can also determine using a appropriated formula. என்ன செய்யறாங்க, யூஸ் பண்ணுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் 1.3 பாருங்க, ஃபைண்ட் த வால்யூமை ஃபைண்ட் பண்ணுறதுக்கு டேக் த ஃபார்முலா by equal to 22/7, by equal to 22/7 அப்படின்னு சொல்லி பைனா அதனோட வேல்யூ பார்த்திங்க அப்படின்னா 22 / 7 சொல்லி ஆல்ரெடி நம்ம
பார்த்துருக்கோம் இல்லையா. த ஃபஸ்ட்டு எ க்யூப் ஹூஸ் சைடு இஸ் 3 சென்டிமீட்டர். அதனுடைய ஒரு க்யூபோட சைடு வந்து என்னது 3 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட் பார்த்துங்க, எ சிலிண்டர் ஹூஸ் ரேடியஸ் இஸ் 3 மீட்டர் அண்ட் ஹைட் இஸ் 7 மீட்டர். அதுக்கப்புறம் பாருங்கள் அதனுடைய வால்யூமை நம்ம கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. வால்யூம் ஆஃப் எ கியூப் ஈக்குவல் டு சைடு இன்ட்டு சைடு. அதாவது எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 3 சென்டிமீட்டர் கொடுத்துருந்தாங்க இல்லையா. அப்போ சைடு வந்து என்னது 3 × 3 சென்டிமீட்டர் கிவ்ஸ் 27 கியூபிக் சென்டிமீட்டர் ஆர் சென்டிமீட்டர் கியூப். பர் பி ஈக்குவல் டு பி வந்து பார்த்தீங்கன்னா வால்யூம் ஆஃப் சிலிண்டரோட வால்யூமை கண்டுபிடிக்கணும். பை ஆர் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். சிலிண்டர் வந்து எப்படி இருக்கும், பை ஆர் ஸ்கொயர். வால்யூம் ஆஃப் சிலிண்டர் அதனுடைய ஃபார்முலா பை ஆர் ஸ்கொயர். அப்போ அந்த சிலிண்டர்னால் உருளை, அந்த உருளையோட ஃபார்முலா பை ஆர் ஸ்கொயர். அப்போ ஒன்றா ஹைட்டு, அப்போ ஹைட்டு அதனுடைய ஹைட் வந்து என்னது, அப்போ பையினா என்னது, அப்போ பை வந்து என்ன 22π7 சொல்லியிருந்தோம். இன்ட்டு ஆர் ஸ்கொயர் 3 × 3 × 7 3 × 3 × 7 கொடுத்துருக்காங்க இல்லையா. அதனுடைய ரேடியஸ் வந்து 3 மீட்டர் அண்ட் ஹைட்டு வந்து 7 மீட்டர் கொடுத்துருக்காங்க. அப்போது ரேடியஸ் வந்து என்னது 3 × 3, ஹைட்டு வந்து அப்போ நம்ம ஃபார்முலா வந்து என்னது பை இன்ட்டு ஆர் ஸ்கொயர் இன்ட்டு ஹைட், இதுதான் ஃபார்முலா. அப்போ பை வந்து 22/7, ஆர் வந்து 3 × 3 அண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹைட் வந்து 7. அப்போ இது டோட்டலாக 198 மீட்டர் கியூப் நமக்கு ஆன்சராக என்ன செய்யுது கிடைக்கிது. நெக்ஸ்ட் பாருங்கள், வால்யூம் ஆஃப் லிக்யூடு. லிக்யூடோடைய கன அளவு, அதாவது திரவங்களுடைய கன அளவை பற்றி நம்ம என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். சரியா, படிக்க போகிறோம். லிக்யூட்ஸ் ஆல்சோ ஆக்குபை சம் ஸ்பேஸ் அண்ட் ஹென்ஸ் தே ஆல்சோ ஹேவ் வால்யூம். லிக்யூடும் என்னது ஒரு குறிப்பிட்ட இடத்தை என்ன செஞ்சுக்கு ஆக்குபை பண்ணிக்குது. ஹென்ஸ் தே ஆல்சோ ஹேவ் வால்யூம், அதுக்குன்னு ஒரு கன அளவு என்ன செய்யுது இருக்குது. பட் லிக்யூட்ஸ் டூ நாட் பாசஸ் எனி டெஃபைன்ட் ஷேப். லிக்யூடை பார்த்திங்க அப்படின்னா அதுக்குன்னு ஒரு ஒரு முறையான ஒரு வடிவம் என்ன செய்யாது, கிடையாது. லிக்யூடை பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் வாட்டர் எந்த ஷேப்பில் வாட்டர் கேனில் நீங்கள் லிக்யூடை ஊற்றுறீங்களோ அதே மாதிரியான ஷேப்பில் தான் இந்த லிக்யூட் என்ன செய்யும் தெரியும். கொஞ்சம் உருளை வடிவில் உள்ள பாட்டிலில் நீங்கள் ஊற்றுனீங்க அப்படின்னா அது வந்து உருளை வடிவமாக தான் தெரியும். அப்போ வந்து நீங்கள் வந்து ரெக்டாங்கிள் உள்ள ஷேப்பில் உள்ள பாட்டிலில் ஊற்றிங்கன்னா ரெக்டாங்கிள் ஷேப்பில் தான் என்ன செய்யும் தெரியும். அதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட டெஃபினிட் ஷேப் என்ன செய்யாது, கிடையாது. வால்யூம் ஆஃப் எ லிக்யூட் cannot be determined as is the mass of solid. When a liquid is poured into container, it takes the shape and volume of the container. அந்த ஷேப்பை பொறுத்து என்ன செய்யுது, when a liquid is poured into container liquid வைக்கும்போது இட்ஸ் டேக் ஷேப், அதனுடைய அந்த கண்டெய்னருடைய என்ன ஷேப்போ அதை ஷேப் எடுத்துக்கும். ஆனால் அது எவ்வளோ இடத்த ஆக்குபை பண்ணியிருக்கோ அதை பொறுத்து அதனோட வால்யூம் என்ன செய்யுது இருக்குது. த வால்யூம் ஆஃப் எனி லிக்யூட் இஸ் ஈக்குவல் டு ஸ்பேஸ். Any liquid equal to space that it fills and the volume it can be measured using a measuring cylinder or measuring beaker. நம்ம வால்யூமை வந்து எவ்வளோ வால்யூம் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த குவான்டிட்டியை கண்டுபிடிக்கிறதுக்காக, அந்த மெஷர்மெண்ட் பண்ணுறதுக்காக நம்ம மெஷரிங் சிலிண்டர், அது மெஷரிங் பீக்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மாதிரியான ஷேப்புள்ள மெட்டீரியல் நம்ம என்ன செய்கிறோம், மெஷரிங் கண்டெய்னர்ஸை நம்ம பயன்படுத்துகிறோம். இது வந்து லெபார்ட்டரி பண்ணுவாங்க, ஸ்கூல் லெபார்ட்டரியில் இருக்கும், இல்லை நம்ம மில்க் ஸ்டோர்லலாம் இருக்கும், பால் கடையிலலாம் என்ன செய்யும், பால் பண்ணையிலலாம் என்ன செய்யும், இந்த மாதிரி லிக்யூடை மெஷர் பண்ணுறதுக்காக இந்த மெஷரிங் கண்டெய்னர்ஸ் வச்சுருப்பாங்க. இதில் வந்து வேல்யூஸ் இருக்கும், அளவுகள் என்ன செய்யும் இருக்கும். அதை வச்சு நம்ம இத்தனை எம்எல் 50லேருந்து ஸ்டார்ட் பண்ணி 250 இந்த மாதிரிலாம் என்ன செய்யுது எம்எல் சைஸில் 500 அண்டு 1000 வரைக்கும் என்ன செய்யுது இருக்குது. ஸோ இப்படி நம்ம என்ன செஞ்சுக்கலாம், அதனோட எவ்வளோ குவான்டிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். த வால்யூம் ஆஃப் எ லிக்விட் இஸ் ஈக்குவல் டு த வால்யூம் ஆஃப் ஸ்பேஸ் ஃபில் த கண்டெய்னர். எவ்வளவு வால்யூம் ஆஃப் லிக்யூடை பொறுத்து அதனுடைய என்ன செய்யுது, அதனுடைய ஸ்பேஸ் என்ன செய்யுது, ஃபில் பண்ணிக்குது. சரியாமா. திஸ் கேன் பி டைரக்ட்லி அப்சர்வ்டு ஃப்ரம் ரீடிங் மார்க்டு இன் த மெஷரிங் கண்டெய்னர்.
அதில் வந்து மெஷரிங் கண்டெய்னரில் வந்து அது எவ்வளோ இருக்குன்னு சொல்லி அந்த ரீடிங் மார்க்கை வச்சு நம்ம என்ன செஞ்சுக்கலாம், ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம், தெரிஞ்சுக்கலாம். இஃப் we notice the measuring cups given the figure carefully, we can observe that readings are marked in the unit of ml. mlங்கிற யூனிட்டை வச்சு நம்ம என்ன செய்கிறோம், அந்த எவ்வளோ வால்யூம் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம கால்குலேட் பண்ணிக்கிறோம். திஸ் ஆக்சுவலி ரீப்ரசன்டட் மில்லிலீட்டர். இதை வந்து மில்லிலீட்டர்னு சொல்கிறோம். டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ் யூனிட் ஆஃப் வால்யூம் லெட் அஸ் ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் ஹவு மச் லிட்டர்ஸ் மீன், எவ்வளோ லிட்டர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி. இப்போ வந்து எம்எல்னா மில்லி லிட்டர்ஸு, அது மாதிரி எம்எல்க்கு மேலே போச்சுன்னா 1 லிட்டர்ஸ் 2 லிட்டர்ஸ் அப்படின்னு நம்ம என்ன செய்கிறோம் சொல்கிறோம். லிட்டர்ஸ் இஸ் த காமன்லி யூஸ்டு யூனிட் மெஷர் த வால்யூம் அண்ட் வால்யூம் ஆஃப் லிக்யூடு. லிக்யூடு கன அளவை குறிப்பதற்கு லிட்டர்ஸுங்கிறது காமன். அதில் வந்து நம்ம எவ்வளோ மில்லி லிட்டர்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம என்ன செய்யணும், ஒரு சிறிய அளவை பயன்படுத்துறதுக்காக ஒரு குறிப்பிட்ட கொஞ்சம் குவான்டிட்டி ஆஃப் லிட்டரை வந்து நம்ம பயன்படுத்துறதுக்காக மில்லி லிட்டர் அப்படின்னு நம்ம என்ன செய்கிறோம். We can understand that the unit of volume cubic centimeter of the dimension of the object is given in centimeter. A cubic centimeter is commonly known as cc. A volume of 1000 cc is times 1 liter. 1000 cc வால்யூமை தான் நம்ம 1 லிட்டரை நம்ம என்ன செய்கிறோம், கன்வெர்ட் பண்ணுறோம். சரியாம்மா, 1 லிட்டர் அப்படின்னா 1000 cc, அதாவது கியூபிக் சென்டிமீட்டர் நம்ம என்ன செய்கிறோம் சொல்கிறோம். கியூபிக் சென்டிமீட்டர், சிசினா கியூபிக் சென்டிமீட்டர். ஸோ 1000 சிசியை தான் நம்ம வந்து 1 லிட்டர் அப்படின்னு நம்ம என்ன செய்கிறோம் சொல்கிறோம். 1000 ml அப்படின்னாலும் 1 லிட்டர், 1000 ml அப்படின்னாலும் 1 லிட்டர் அப்படின்னு நம்ம என்ன செய்கிறோம் சொல்கிறோம். சரியாம்மா? பாருங்கள், நெக்ஸ்ட்டு வந்து வால்யூம் ஆஃப் ரெகுலர் ஷேப்டு. இதை வந்து இதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட கியூபுக்கு பார்த்திங்கன்னா அதனுடைய வால்யூம் என்னது, சைடு இன்ட்டு சைடு, ஏரியா இன்ட்டு ஏரியா கியூப், அப்புறம் கியூபாய்டு, லென்த்து இன்ட்டு பிரெத்து இன்ட்டு ஹைட்டு நம்ம என்ன செய்கிறோம் சொல்கிறோம் LBH. ஒரு ஸ்கொயர் 4/3 இன்ட்டு பை ஆர் ரேடியஸ் கியூப், 4/3 இன்ட்டு பை ஆர் பை இன்ட்டு ஆர் கியூப். சிலிண்டர் பார்த்திங்க அப்படின்னா அதனுடைய பை இன்ட்டு ரேடியஸ் ஸ்கொயர் ஆர் ஹைட்டு, அதனுடைய ரேடியஸ், அதுக்கப்புறம் கீழே இருக்க அடிப்பரப்பினுடைய ஆரத்தையும் அண்டு இன்ட்டு ஹைட்டு. அப்போ பை இன்ட்டு ரேடியஸ் ஸ்கொயர் இன்ட்டு ஹைட்டு, ஆர் ஸ்கொயர் இன்ட்டு ஹைட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா வால்யூம் ஆஃப் இர்ரெகுலர்லி ஷேப்டு ஆப்ஜெக்ட். ஒரு ஒழுங்கற்ற வடிவமுள்ள கன அளவு கொண்ட ஆப்ஜெக்டை நம்ம என்ன செய்கிறாங்க, கன அளவை என்ன செய்கிறோம் பற்றி படிக்க போகிறோம். ஒழுங்கற்ற வடிவமுள்ள பொருட்களின் கன அளவை பற்றி நம்ம என்ன செய்ய போகிறோம், படிக்க போகிறோம். ஆஸ் வி டிஸ்கஸ்ட் ஏர்லியர் ஃபார் த கேஸ் ஆஃப் ஏரியா தேர் ஆர் நோ ஃபார்முலா. இதுக்கு வந்து என்னது, ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கு எந்த ஒரு ஃபார்முலாவும் இல்லை. டிட்டர்மின் த வால்யூம் இர்ரெகுலர்லி ஷேப்டு ஆப்ஜெக்ட் ஃபார் சச் ஹாசஸ் தேர் வால்யூம் கேன் பி டிட்டர்மைண்ட். அதை எப்படி டிட்டர்மைன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஸிங் மெஷரிங் சிலிண்டர் ஆர் வாட்டரை வச்சு என்ன செய்யலாம். மெஷரிங் சிலிண்டர்னு பார்த்தோம் இல்லையா, அந்த மெஷரிங் சிலிண்டர் அல்லது அதனுடைய வாட்டர் வச்சு நம்ம எவ்வளோ வாட்டர் இருக்குது அப்படிங்கிறத வச்சு நம்ம என்ன செஞ்சுக்கலாம், இந்த ஒழுங்கற்ற அந்த வால்யூம் ஆஃப் இர்ரெகுலர்லி ஷேப்டு ஆப்ஜெக்டை நம்ம ஃபைண்ட் பண்ணிக்கலாம். Students, today this topic is over. Next classes I started new topic, density. Okay, I see the next video. Thank you. Dear student, homework for you. அன்பான மாணவர்களே, உங்களுக்கான வீட்டு பாடம் பேஜ் நம்பர் 2, டேபிள் 1.1, ஃபண்டமெண்டல் quantities and their units. First of all, you write the table 1.1 and next page number 3, table 1.3, area of some regularly shaped object. முதலாவது நீ எழுத வேண்டிய வீட்டு பாட பகுதி உன்னுடைய புத்தகத்தில் 2வது பக்கம்
டேபிள் 1.1. இதை நீ ஒரு ஒயிட் பேப்பர்லேயோ அல்லது A4 பேப்பர்லேயோ நன்றாய் கோடு போட்டு அங்கே இருக்கிற கூடிய ஃபண்டமெண்டல் குவான்டிட்டி அண்ட் ஃபண்டமெண்டல் யூனிட் என்கிற தலைப்பை எழுதி அதில் கொடுக்கப்பட்டிருக்கிறவைகளை நீ எழுத வேண்டும். அதற்கு அடுத்து டேபிள் நம்பர் 1.3ல் ஏரியா ஆஃப் சம் ரெகுலர்லி ஷேப்ட் ஆப்ஜெக்ட்ஸை நீ அங்கே போடப்பட்டிருக்கிறது போல கட்டம் கட்டி நீ எழுத வேண்டும். எழுதி இதை உன்னுடைய அறிவியல் ஆசிரியருக்கு அவருடைய வாட்ஸ்அப் எண்ணுக்கு நீ வரும் சனிக்கிழமைக்குள் அனுப்ப வேண்டும். இது உனக்கு கொடுக்கப்படக்கூடிய ஹோம்ஒர்க் ஆகும்.